सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 23/10/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: எதிர்பார்த்திருத்தலை விட்டுவிட்டு ஏற்பாடுகளை செய்யுங்கள். இன்று பாப்தாதா உலகின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளின் பிரதிபிம்பத்தை எந்த ஆத்மாவில் என்னென்ன அதிர்ஷ்டத்தின் ரேகை தென்படுகிறது, மேலும் எது எது இப்பொழுது தெளிவாக கூடியவை என்று பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவரின் அதிர்ஷ்டத்தின் ரேகை வேறு வேறாக தென்பட்டு கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டத்தின் ரேகைகளில் முக்கியமாக 4 பாடங்களின் 4 ரேகைகள் தென்படுகின்றன. 4 ரேகைகளும் தெளிவாக இருப்பது, அதாவது 4 பாடங்களிலும் முயற்சி மூலமாக தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இருப்பவர்கள் மிக குறைவாகவே தென்படுகிறார்கள். இதன் பிரகாரம் மதிப்போடு தேர்ச்சி பெறுபவர்கள் மற்றும் முதல் தரத்தில் தேர்ச்சி பெறுபவர்களாக யாருடைய 4 அதிர்ஷ்டத்தின் ரேகைகள் தெளிவாக இருக்கின்றனவோ அவர்கள்தான் வருவார்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர்களின் ரேகைகள் 4லுமே ஒரே சமமாக பிரகாசமாக தெளிவாக இருப்பதாக தென்படுகிறது. அவர்கள்தான் அஷ்டரத்தினங்கள். 2வது நிலையில் உள்ள முதல் தரத்தில் வரும் 100 ரத்தினங்கள். அவர்களுடைய 4 பாடங்களின் ரேகைகள் தென்படுகின்றன, ஆனால் சமமானதாகவும் தெளிவான ரூபத்தில் இல்லை. அவற்றில் சில அதிக பிரகாசமாகவும் சில கொஞ்சம் குறைவாகவும் தென்பட்டன. 2வது தரத்தில் 16,000 ஆத்மாக்கள் இருக்கின்றன. அந்த 16,000 இருந்து முதலில் உள்ள 2-3 ஆயிரம் பேர்களின் ரேகைகளில் 4 பாடங்களிலிருந்து 3 பாடங்களில் 50% மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மற்றும் ஒரு பாடத்தில் 25% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதாவது இல்லை என்பதற்கு சமமாகும். அந்த மாதிரி அனைத்து அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களின் அதிர்ஷ்டத்தை பார்த்தோம். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள பிராமண குழந்தைகளின் ஜாதகத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஜாதகத்தை பார்த்தபோது தற்சமயம் பெரும்பான்மையோரின் மனதில் ஒரு முக்கியமான எண்ணம் ஓடுவதாக பார்த்தோம். அது என்ன? உலகத்தின் ஆதாரமாக இருக்கும் ஆத்மாக்களும் ஏதோ ஆதாரத்தில் நின்று கொண்டிருப்பதாக பார்த்தோம். அந்த ஆதாரம் எது? உலகின் விநாசம் செய்யும் சாதனங்களை பார்க்கிறார்கள், அல்லது இயற்கையின் சீற்றம் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது எங்கு ஏற்படுகிறதா அல்லது இல்லையா? இந்த ஆதாரத்தில் ஆதாரமானவர்கள் நின்று கொண்டிருப்பதாக பார்த்தோம். அந்த மாதிரி ஆதாரத்தில் நின்று கொண்டிருக்கும் குழந்தைகளிடமிருந்து பாப் தாதாவிற்கு ஒரு கேள்வி இருக்கிறது. முதலில் ஸ்தாபனை செய்பவர்கள் விநாசத்தின் ஆதாரத்தில் இருப்பார்கள் என்றால் ஸ்தாபனை செய்பவர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? விநாச ஜுவாலையை கொழுந்துவிட்டு எரிய செய்வதற்கு ஆதாரமானவர்கள் யார்? இயற்கையை மாற்றம் செய்பவர்கள் யார்? இயற்கை மற்றும் விநாசத்தின் சாதனங்களின் ஆதாரத்தில் நின்று கொண்டிருப்பவர்கள் அனைத்து ஆத்மாக்களையும் விட உத்தமமான ஆத்மாக்களாக ஆக முடியுமா? மேலும் உத்தமமானவர்களின் கட்டளைப்படி, அதாவது உயர்ந்த எண்ணத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆதாரமானவர்களின் சம்பூர்ணம் ஆவதின் ஆதாரத்தில் விநாசம் செய்யும் சாதனம் மற்றும் இயற்கை தன்னுடைய காரியத்தை செய்யுமா? கட்டளையிடுபவர் யார்? அதிகாரி இயற்கையா அல்லது உத்தமமான ஆத்மாக்களா? யார்? ஆதாரமானவர்களே ஏதாவது ஆதாரத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை அதிகாரி என்று கூறுவோமா? அப்படி என்ன பார்த்தோம்?
ஏற்பாடு செய்பவர்கள் காத்திருப்பதில் இருக்கிறார்கள். ஏற்பாடுகள் செய்வதில் அலட்சியம் மற்றும் காத்திருப்பதில் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். இதை பார்த்து பாப்தாதாவிற்கு சிரிப்பும் வந்தது, மேலும் இரக்கமும் வந்தது. ஏன் மாயாவின் சாதுரியத்தை இதுவரை குழந்தைகள் தெரிந்து கொள்ள முடியவில்லை? காத்திருப்பதின் இனிமையான தூக்கத்தில் மாயா தூங்க வைத்து கொண்டிருக்கிறது. மேலும் குழந்தைகள் அரைக்கல்பத்தின் தூங்கும் சம்ஸ்கார வசமாகி சிலரோ ஒரு நொடியில் தூங்கி விழுகிறார்கள் மற்றும் பிறகு உணர்வில் வருகிறார்கள். பிறகு ஏற்பாடு செய்வதற்கான வேகத்தில் வந்துவிடுகிறார்கள். மேலும் சிலரோ சில நிமிடங்களுக்காக தூங்கியும் விடுகிறார்கள். பின்பு உணர்வில் வேகத்தில் வந்துவிடுகிறார்கள். மூன்றாவது விதமான குழந்தைகள் மிக ஓய்வாக தூங்கிக் கொண்டே இடையிடையே கண் விழித்து, இப்பொழுது ஏதாவது நடந்ததா, இதுவரையிலும் ஒன்றுமே நடக்கவில்லையா என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது நடக்குமோ அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்றும் இருந்தார்கள். இந்த காட்சியை பார்த்து சிரிப்பு வராதா என்ன? மூன்றாவது கண் கிடைத்திருந்தும் மாயாவை தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே மாயாவை மிக நல்ல முறையில் பகுத்தறிந்து கொள்வதற்காக பகுத்தறியும் சக்தியை விசேஷமான ரூபத்தில் தன்னுள் தாரணை செய்யுங்கள். 2 மாதங்கள் இருக்கின்றன அல்லது 4 மாதங்கள் இருக்கின்றன என்று இப்படி நேரத்தை எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். ஆனால் தன்னை சக்தி நிறைந்தவராக ஆக்குங்கள். ஆகுமா அல்லது ஆகாதா, என்னவாகும் மற்றும் எப்பொழுது ஆகும் என்ற இந்த எண்ணங்களுக்கு பதிலாக புருஷோத்தம நிலையில் நிலைத்திருந்து குழுவினை சம்பூர்ணமாக்கும் எண்ணத்தின் ஆதாரத்தினால் இயற்கைக்கு கட்டளையிடுவதின் அதிகாரி ஆகுங்கள். ஆகத்தான் வேண்டும், ஆனால் என்ன ஆகும் என்று தெரியவில்லை. ஒருவேளை ஆகலாம். 2-4 மாதங்களில் ஒன்றும் தென்படவில்லை. சங்கமயுகம் 40 வருடங்களுக்கானதா அல்லது 50 வருடங்களுக்கானதா என்ற இந்தவிதமான எண்ணமும் சம்பூர்ண நிச்சயத்தின் எதிரில் தந்தையின் மற்றும் தன்னுடைய ஸ்தாபனையின் காரியத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய மிக சூக்ஷ்ம ரூபத்தின் ராயல் சந்தேகமாகும். எதுவரை இந்த சந்தேகம் இருக்கிறதோ அதுவரை முழுமையான வெற்றியடைபவர் ஆக முடியாது. நிச்சய புத்தி உடையவர் வெற்றியடைவார் என்ற வர்ணனையும் இருக்கிறது. எனவே வெற்றியடையும் ஆத்மாவிற்கு சந்தேகத்தின் ராயல் ரூபத்தின் எண்ணம் இருக்க முடியாது. சம்பூர்ண நிச்சய புத்தி உடையவர் தன்னுடைய உலக மாற்றத்தின் காரியத்தில் இரவு பகலாக பிஸியாக இருப்பார். எப்படி ஏதாவது விசேஷ காரியத்தின் பொறுப்பு இருக்கிறது என்றால் இரவு பகலாக ஏற்பாடு செய்வதிலேயே ஈடுபட்டு விடுவார்களேயன்றி எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது மேடையை அலங்கரிப்போம் மற்றும் சாதனங்களை பயன்படுத்துவோம் என்று காத்திருக்க மாட்டார்கள். நேரத்திற்கு முன்பே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிடும். அப்படி உலக மாற்றத்தின் பொறுப்பு என்ற இந்த மாற்ற விழாவையும் இப்பொழுது கொண்டாட வேண்டுமாகும். அனைத்து ஆத்மாக்களையும் அவரவர்களின் அனுசாரம் சதோப்பிரதானம் ஆக்குவதின் மற்றும் தந்தையின் அறிமுகம் கொடுப்பதின் விஷாலமான உலக மாநாட்டை கூட்ட வேண்டும். இதற்காக முன்பாகவே உங்களுக்கு உங்களுடைய மனநிலை என்ற மேடையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அல்லது அந்த நேரம் செய்வீர்களா? எப்படி ஸ்தூல மேடையின்றி சொற்பொழிவு நிகழ்த்துவது மற்றும் செய்தி கொடுப்பது நடக்க முடியாதோ, அதுபோலவே கடைசி நேரத்தில் தன்னுடைய சம்பூர்ண நிலை என்ற மேடை இன்றி விசாலமான உலக மகாநாட்டில் செய்தி எப்படி கொடுக்க முடியும்? அதாவது தந்தையை வெளிப்படுத்துவது எப்படி செய்ய முடியும்? அப்படியானால் மேடையை முன்பாகவே தயார் செய்வீர்களா அல்லது அந்த நேரம் செய்வீர்களா? எனவே எதிர்பார்த்திருத்தலை விட்டுவிட்டு ஏற்பாடுகளில் ஈடுபட்டு விடுங்கள். இந்த எண்ணமே எதிர்பார்த்திருத்தல் எண்ணமாகும். இந்த வீணானதையும் சக்தி நிறைந்ததாக மாற்றம் செய்யுங்கள். அதிகாரி ஆகுங்கள். இயற்கைக்கு கட்டளை இடுவதற்கான சக்திசாலியான மேடையை உருவாக்குங்கள். குழு ரூபத்தில் அனைத்து பிராமணர்களின் மனதில் இரக்க பாவனை, உலகிற்கு நன்மை செய்யும் பாவனை, அனைத்து ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கான நல்ல விருப்பங்கள் எதுவரை உள்ளத்தில் உற்பத்தி ஆகவில்லையோ அதுவரை உலக மாற்ற காரியம் தாமதமாகவே நடக்கின்றது.
இப்பொழுது குழப்பத்தில் இருக்கிறீர்கள். ஒரு எண்ணத்தில் கூட ஆடாத அசையாதவராக இல்லை. அங்கதனுக்கு சமமாக ஆடாதவராக ஆவது என்றால் கடைசி நேரத்தை கொண்டு வருவது. அப்படி குழு ரூபத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குங்கள். அதாவது உறுதியான எண்ணத்தின் விரலை அனைவரும் சேர்ந்தே கொடுங்கள். அப்பொழுது இந்த கலியுகம் என்ற மலை மாறி பொன்னுலகத்தை கொண்டு வர முடியும். புரிந்ததா? என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்? நல்லது. எப்பொழுதும் ஒரு எண்ணத்தில் அங்கதனுக்கு சமமாக ஆடாதவராக இருக்கக்கூடிய சம்பூர்ண நிச்சய புத்தியுடைய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் காரியத்தில் எப்பொழுதும் வெற்றி அடையக்கூடிய அப்படிப்பட்ட அதிகாரி குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தீதிஜியுடன் குழுவின் பலம் என்றால் ஒரே எண்ணம். இரட்டை யாத்திரை, அதாவது ஒன்று மதுபன்னின் யாத்திரை, இன்னொன்று விசேஷமாக மதுபன்னில் ஆன்மீக யாத்திரை. அப்படி 2 யாத்திரை செய்வதற்கு வரும் ஆன்மீக யாத்ரீகர்கள் சௌகரியமாக தன்னுடைய யாத்திரையை வெற்றிகரமாக முடித்து செல்கிறார்களா? அனைவரும் திருப்தியாக இருக்கிறார்களா? ஒருவேளை இதயம் பெரியதாக இருக்கிறது என்றால் இடமும் பெரியது என்று வர்ணிக்கப்பட்டது. ஏற்கனவே ஸ்தூல இடம் குறைவாக இருக்கிறது. ஆனால் வரக்கூடியவர்களின் வரவேற்பு செய்பவர்களின் மற்றும் அமைத்து கொடுப்பவர்களின் இதயம் பெரியதாக இருக்கிறது என்றால் இடத்தின் குறை உணரப்பட மாட்டாது. பின்பு 63 பிறப்புகளாக செய்த யாத்திரைகளை விடவோ சங்கமயுகத்தின் யாத்திரையில் அனைத்து வசதிகளும் அதிகமாக கிடைக்கிறது. அப்படி ஜட சிலைகளின் யாத்திரை எவ்வளவு கடினமாக இருக்கிறது! நமது குழு ஒரே எண்ணம் உடையதாக எதுவரை ஆகியிருக்கிறது என்று நீங்களும் மேற்பார்வை செய்கிறீர்களா? பிரம்மாவுக்கு படைப்பை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. எனவே படைப்பு படைக்கப்பட்டது என்று சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தனியாக பிரம்மாவின் விஷயமோ இல்லை. ஆனால் பிரம்மாவையும் சேர்த்து அனைத்து பிராமணர்களுக்கும் எப்பொழுது நாம் அனைவரும் தயாராக இருக்கிறோம், மேலும் புது உலகத்தின் ஸ்தாபனையாகத்தான் வேண்டும் அல்லது ஆகியே தீரும். அப்படி ஒன்றாக சேர்ந்து திடமான எண்ணம் எப்பொழுது பிராமணர்களின் மனதில் உருவாகுமோ அப்பொழுதுதான் உலகத்தின் மாற்றம் ஏற்படும். அதாவது புது உலகத்தின் படைப்பு நடைமுறையில் தென்படும். இதிலேயும் குழுவின் பலம் வேண்டும். ஒவ்வொருவரின் 8 பேரின் மட்டுமின்றி முழு குழுவின் ஒரே எண்ணம் வேண்டும். எண்ணத்தின் மூலம் படைப்பை படைக்க வேண்டும். இதனுடைய ரகசியம் இந்த விதமாக இருக்கிறது. எண்ணம் உருவாகும். மேலும் ஒரு நொடியில் முடிவின் முரசு கொட்டத் தொடங்கிவிடும். ஒரு பக்கம் முடிவின் முரசொலி, இன்னொரு பக்கம் புது உலகத்தின் காட்சி சேர்ந்தே தென்படும். அங்கேயே விநாசத்தின் தீவிரமும் இருக்கும். மேலே அங்கேயே தண்ணீர் சூழ்ந்த நிலையின் நடுவில் நாலாபுறங்களிலும் விநாசத்தில் ஒரு பகுதி நிலமாகவும் மற்றும் மீதி 3 பகுதி தண்ணீர் நிறைந்ததாகவும் இருக்கும் அல்லவா? இந்த அநேக மதங்களின் காரணமாக பிற்காலத்தில் அநேக தேசங்கள் உருவாகின அல்லவா? அந்த அனைத்து மதங்களும் எப்பொழுது அழியுமோ அப்பொழுது அநேக தேசங்களும் தண்ணீரின் நடுவில் ஒரு தீவு மாதிரி ஆகிவிடும். அப்படி ஒரு பக்கம் விநாசத்தின் தீவிரம் இருக்கும் மற்றும் இன்னொரு புறம் முதல் இளவரசனின் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்மம் ஏற்பட்டதின் ஓசை நாலாபுறமும் பரவும். அவர் இலையில் மிதந்து வரமாட்டார். தண்ணீரால் சூழ்ந்த பிறகு இலையில் ஸ்ரீகிருஷ்ணர் மிதந்து வந்தார் என்று காண்பிக்கிறார்கள் அல்லவா? 3 பகுதி தண்ணீர் சூழ்ந்ததின் காரணமாக எப்பொழுது பாரதம் சொர்க்கமாக ஆகிறது அதை தண்ணீரால் சூழ்ந்ததாக காண்பித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி தண்ணீர் சூழ்ந்ததின் நடுவில் முதல் இலை, அதாவது யார் முதல் ஆத்மாவோ அவருடைய ஜென்மத்தின் செய்தி முதல் இளவரசன் பிறந்துவிட்டார் என்று நாலாபுறமும் பரவும். தங்க துவாரகை தண்ணீரிலிருந்து வெளிப்பட்டது என்று காண்பிக்கிறார்கள் அல்லவா? ஆனால் தண்ணீரிலிருந்து இல்லை. உலகத்தின் 3 பகுதி தண்ணீரில் இருக்கும். எனவே தண்ணீரின் நடுவே தங்க துவாரகையை காண்பித்திருக்கிறார்கள். எனவேதான் தங்க துவாரகை தண்ணீரிலிருந்து வெளியானது என்று கூறுகிறார்கள். அந்த விஷயத்தின் முழு வர்ணனை மட்டும் செய்ய முடியவில்லை. அப்படி அதே நேரம் முதல் ஆத்மாவின் ஜென்மத்தின் கொண்டாட்டமும் இருக்கும்.
அப்படிப்பட்ட காட்சிகள் எதிரில் வருகிறது என்றால் பழைய உலகத்தின் மகா விநாசத்தின் முரசொலி மற்றும் புது உலகில் இளவரசனின் ஜென்மத்தின் காட்சிகள் சேர்ந்தே தென்படும். எப்படி முரசு கொட்டுவதற்கு முன்பு முரசு சூடு செய்யப்படுகிறது, அப்பொழுதுதான் ஓசை நன்றாக வெளிப்படும். இதுவும் யோக அக்னியால் முரசொலிப்பதற்கு முன்பு தயார் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் முரசின் ஒளி அனைத்து பக்கங்களிலும் பரவும். அப்படி ஏற்பாடு செய்வதிலேயே முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? எதிர்பார்த்திருப்போரையும் ஏற்பாடு செய்வதில் ஈடுபடுத்திவிட்டீர்கள் என்றால் அப்பொழுது வெற்றி முரசு கொட்டும். எப்பொழுது உடலை நடத்துவிப்பது வந்துவிடுமோ அப்பொழுது ராஜ்யத்தை நடத்துவிப்பதும் வந்துவிடும். உடலை நடத்துவிப்பது என்றால் ராஜ்யம் செய்வது. அப்படி ராஜ்யம் செய்வதின் சம்ஸ்காரத்தை நிரப்ப வேண்டும் அல்லவா? ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது என்றால் முழு ஞானத்தில் உடல், மனம், பொருள் மற்றும் மனிதர்கள் அனைத்தும் வந்துவிடுகிறது. ஒருவேளை இவற்றில் ஒன்றின் ஞானம் குறைவாக இருக்கிறது என்றால் கூட ஞானம் நிறைந்தவர் என்று கூற மாட்டோம். புரிந்ததா? எப்பொழுதும் வெற்றியடைபவராக ஆவதற்கான ஆதாரமும் ஞானம் நிறைந்த நிலைதான். ஞானம் இல்லை என்றால் வெற்றியடைபவராகவும் ஆக முடியாது. நேரத்திற்கு ஏற்றபடி முயற்சி செய்வதின் வேகமும் அதிகமாக வேண்டும். நேரத்தின் வேகம் அதிகமாக இருக்கிறது, மேலும் செல்பவர்களின் வேகம் குறைவாக இருக்கிறது என்றால் எப்படி நேரத்திற்குள் சென்றடைவார்கள்? ஒரே பலம், ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை, இது முக்கியமான விஷயமாகும். ஒவ்வொரு நேரமும் ஒருவரின் நினைவிலேயே ஒரே ரசனையில் இருக்க வேண்டும். இந்த முயற்சியில் எப்பொழுது வெற்றி அடைந்தீர்கள் என்றால் இலக்கை சென்றடைந்து விடுவீர்கள். யார் பிரிக்க முடியாத அன்பிலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவியும் தானாகவே கிடைத்து விடுகிறது. முரளிதான் ஊன்றுகோல். இந்த ஊன்றுகோலின் ஆதாரத்தினால் ஏதாவது குறை இருந்தால் கூட அது நிரம்பிவிடும். இந்த ஆதாரம்தான் நம்முடைய வீடு வரை மற்றும் நம்முடைய ராஜ்யம் வரை கொண்டு சேர்க்கும். ஆனால் நியமப்படி என்று மட்டும் இல்லாமல் முழு ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். அப்படி ஈடுபாட்டோடு முரளி படிப்பது மற்றும் கேட்பது என்றால் முரளிதரனின் அன்பிலேயே மூழ்கியிருப்பது. முரளிதரன் மேல் உள்ள அன்பின் அடையாளம் முரளியாகும். எந்த அளவு முரளி மேல் அன்பு இருக்கிறதோ அந்த அளவே முரளிதரன் மேலும் அன்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான பிராமணனை முரளி மூலம் பகுத்தறிந்து கொள்ளலாம். முரளி மேல் ஈடுபாடு இருக்கிறது என்றால் உண்மையான பிராமணன் ஆவார். முரளி மீது ஈடுபாடு குறைவாக இருக்கிறது என்றால் அரைகுறை பிராமணன் என்பதாகும். நல்லது. வரதானம். ஆன்மீக தன்மையின் சக்தி மூலம் தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அருகாமையின் அனுபவம் செய்விக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். எப்படி அறிவியலின் சாதனங்கள் மூலமாக தூரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அருகில் இருப்பதாக அனுபவம் ஆகிறதோ அதேபோல் தெய்வீக புத்தி மூலமாக தூரத்தில் இருக்கும் பொருளை அருகில் அனுபவம் செய்ய முடியும். எப்படி உடன் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தெளிவாக பார்க்கிறீர்கள், பேசுகிறீர்கள், சகயோகம் கொடுக்கிறீர்கள் மற்றும் பெறுகிறீர்கள், அந்த மாதிரி ஆன்மீக நிலையின் சக்தி மூலமாக தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அருகாமையின் அனுபவம் செய்விக்க முடியும். இதற்காக மாஸ்டர் சர்வசக்திவான் நிரம்பிய மற்றும் முழுமையான நிலையில் மட்டும் நிலைத்திருங்கள் மற்றும் எண்ணத்தின் சக்தியை சுத்தமானதாக ஆக்குங்கள். ஸ்லோகன். தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் காரியம் மூலமாக மற்றவர்களுக்கு பிரேரணை கொடுப்பவர்தான் பிரேரணா மூர்த்தி, தூண்டுதல் செய்பவர் ஆவார். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।